வாங்க வாங்க. அண்ணே கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்னடா கிடைச்சிருச்சு? உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பண்ண 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப நிறுத்து பண்ணாங்க. போயிட போறாரு. ஆசையம்மா. வேட்டி வேட்டி. இறக்க சொன்னா அவுத்துறீங்களே. கை கட்டுங்க மரியாதை மரியாதை. இப்ப நீ என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க. நீங்க தானே கருச்சாமி. உங்க பாட்டியை தானே பாப்போமா. சைன் பண்ணுங்க. போடுங்க போடுங்க. எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டியோட சார். ஆமாங்க நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா, அனாதையா கிடந்த நீ ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்துக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீதான் காளியாத்தா, நீதான் மாரியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இல்ல பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் உள்ள உனக்கே உள்ள என்ன உள்ளூர் காட்ட போய் அவமானப்படுத்துறீங்க. என்ன பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழிவையும் கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்க முடியாது. நான் தானே என் பாட்டு சொல்றது ஏற்காட்டுல ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது. அது ஏற்காடானே. சந்தோஷத்துலயே ஆவாயிடுச்சு ஆவாயிடுச்சு காவாயிடுச்சு. எல்லாம் போகலாம். போகவா யோசனை சொல்ல வந்தா போ சொல்றீங்க. அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்க? இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைங்கா பேசுற? டேய் வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாங்கடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க. டெரர் பேசா? ஆமாண்ணே அதை இப்ப காட்டுறேண்ணே. பாருங்கண்ணே அப்படியே பின்னாட நினைச்சுக்கிட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா? சரிடா. ஆமாடா. இப்ப வீரப்பனை நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்பன் அம்மாடி லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே. இப்ப சாந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே. பணமா? அட கொடுங்களேன். என்ன சொல்றான்? சரி குடுத்துட்டான் பாப்போமே. இந்தாடா. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே. அப்படியா? எங்கடா வட்டி? ஆமா ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு வர தொழில இறங்கிடலான்றியா? இறங்கியாச்சு 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரேன் பாருங்க. வாங்கடா வாங்கடா. ஊர்ல உள்ள நல்லவங்க ஒரு 10 பேரை பறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு 15,000 ரூபாய் கொடுங்க. 15,000 கொடுங்கண்ணே. உனக்கு வேற கொடுங்க சொல்றேன்ல. 15,000 பெரிய அமௌண்ட் இல்லடா. 15,000 இந்தாடா. 10,000 ஒரு கட்டு, 5,000 ஒரு கட்டு. இதுல 10,000 இருக்கு. ஆளுக்கு 1000 எடுத்துருங்க. 5,000 அண்ணன் பாட்டியா கொடுத்துருவான். 5,000 அண்ணே அட்ட டைத்துல என்கிட்ட 500, அங்கிட்ட 5,000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாடா. 5,500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லி சம்பாத்தன்ல. அப்புறம் என்ன விடு ஜூஸ். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்டம் வர்றாங்க. விடுவனாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ண வேண்டாம். டெரர் பேச வச்சு நல்லா இருக்கிறப்பா. என்ன ஒரு ஊர்ல 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா நீ எப்படி இருக்க? யாரும் நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவங்க எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். எவ்வளவு காய்ச்சினாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்து கடவுளா பார்த்து எதிரில் கொண்டு வந்து எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ எங்க வட்டிக்கு வாங்க வந்தியா? என்னதுக்கு கருப்பு ஒரு 10,000 ரூபாய். அட யாயா நானே 3,000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கருப்பு. 10,000 கொடு. என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டினா உன்னால தர முடியாது. சும்மா நான் கொடுக்குறேன் சொல்றேன். தர முடியாது. 5 வட்டி. 5 பத்தியா வாழ புழக்கிற பத்தியா? உங்களுக்கு கொடுத்த கஷ்டம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்னையா நீ என்ன அந்த முறுக்கு கடை முருகேச கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12 எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க ஐயா. என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? இத பாரு கருப்பு, எனக்கு 10,000 கொடு. உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி நிச்சயமா தான் சொல்றேன். கத்து கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாமா? ஐயோ உண்மையில நீ நல்லவையா. கள்ளத்தரம் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற பத்தி அதுவும் கலரா இருக்கு. இருக்கிற 10,000 உனக்கே கொடுத்துறேன். 10 வட்டி மறந்துடாத. அப்படி
நல்ல நேரத்துக்கு வந்தீங்க, வாங்க. இந்தாங்கண்ணா, ஊழல் போடுறதுக்கு பேரல் வாங்கிக்கங்க. மற்ற பொருள் வாங்கி சட்டு பிடிச்சு வேலையை பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வார மாதிரி கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். என்னப்பா காசு வாங்கி கொடுத்து பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏங்க இருப்பு இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இது பண்ற? ஏன் இல்ல நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேட்கிற நீ? இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க, நீ எப்படி செய்யறேங்கிற? நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டு நீ? என்ன என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜ்ய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? மூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரடா? ஏன் ஏன் ஏன்? இல்லன்னா காசு போயிடும். ஐயோ, பணத்தை நீங்க பேசுற அவ சொல்லியா? 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வரையெல்லாம் தண்ணி அடிச்சுக்கலாம்னு பாத்துக்க. ஏன் 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 ஏன்? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடங்காரனை பார்த்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு உடச்சு சொருக்குன்னு சொல்லி குடலு பொத்துரும். ஐயோ இரியா இரியா, நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டம் பண்ணாம போறா. 10,000 பல்கா போயிருமோ? மாப்பிள்ள 5-6 பேரே வந்துங்கடா, முதல்ல அத பாப்போம். ரொம்ப பேசுறாண்டி. தாத்தா, இன்னைக்கு உங்க ஊர்ல டான்ஸ் ப்ரோக்ராம் போடுறோம், அவசியம் வரணும். மலை மேல பாட்டுக்கும் கட்டிப்புடி பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்களா? உன்னால குனிஞ்சா நிமிர முடியாது, உனக்கு பெல்லி டான்ஸ் வேணுமா? போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? வேற என்ன வேணா முடியும், 2 களி அப்புறம் படுத்துறேன். அவ்வளவுதானா? வெரி சிம்பிள். டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு வாங்க, களி உருண்டை கன்ஃபார்ம். வாமா யூத்து. ஆமா ஏன் பாட்டி, களி உருண்டை தானே கேட்டாங்க, பெரியவங்களை ஏன் திட்டுறீங்க? அது விவரம் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இவனுக்கு பார்த்து பேசணும். ஆமா, களி உருண்டை கொடுத்துருவாங்களோ? பாட்டுகளை ஏதாவது பண்ணணும்டி. வேணாம், அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். மாமா, டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு வாங்க. முதல் வரிசையில நான் தான் இருப்பேன். இந்த காத்த வர இந்த கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. கோவில் இருக்கும்போது வந்து கேட்டா சொருகிருவன் வேற சொல்லிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம் வேணாம், வெளியே வரட்டும், என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்து அப்புறமா மூவ் பண்ணுவோம். நடிறாங்க நல்லா நடிறாங்க. என்ன கண்ணை கசக்குறான்? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ணை கசக்குறானா? போதில கண்ணு தெரியாம கண்ணை கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையடா. இதுக்கு ஒரு சின்ன செக்கப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம், அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா, காத்து காத்து வாயா கருப்பு. அப்பா நான் பேர சொல்லிட்டாயா? இன்னும் 3 செக்கப் பண்ணுமா ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருக்கியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாட்டா ஒன்று கேட்கிறேன், பதில் சொல்றியா? கேளு. இது என்ன என்ன? விரல். விரல் தான்யா, நான் உரல்ல சொன்னேன். எத்தனைன்னு கேட்கிறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்கப் ஆரம்பிச்சு. இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா? என்ன கலரு? நீலமியா. ஐயோ, எல்லாத்துலயும் பாப்பாக்கே வரேன். இன்னும் ஒண்ணு காத்தரையா, இது என்ன? இது என்ன? பேக்கடா என் பேக்கு. சும்மா ஒரு இதுவா பத்தி. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்பா, என்ன வட்டி வாங்கணும் இல்ல 10,000. அது அசல் தெரியா, வட்டியை தெரியா, அந்த 2 தெரியான்னு கேட்டு போவாங்க. மாட்டிக்கிட்டோமோ?